கல்வி சுற்றுலாவுக்காக மறையூர் வந்த திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நேராக முன்னாள் மாணவரின் தலைமையில் உள்ள கூலிப்படையின் தாக்குதலில் சுற்றுலா வந்த மாணவர்கள் காயமடைந்தனர். சம்பவத்தில் தப்பிக்க முயன்ற கும்பலில் 11 பேரை மறையூர் காவலர்கள் கைது செய்தனர். கல்வி சுற்றுலாவிற்காக மறையூருக்கு வந்த திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நேராக முன்னாள் மாணவரின் தலைமையில் கூலிப்படை கும்பல் தாக்குதல் நடத்தியது. சம்பவத்தில் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். கொல்லம் கொட்டாரக்கரை பகுதியைச் சேர்ந்த கேசவ் என்ற நபர்தான் முதலில் தாக்கப்பட்டது. கேசவின் நெஞ்சில் கத்தி வைத்து தாக்கியதற்கு பின்பு வேறொரு மாணவரான வேணுகோபால் என்பவரை பேருந்தின் பின்பகுதிக்கு சென்று தாக்கியுள்ளனர். தாக்குதலில் வேணுகோபாலின் முகத்திலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதை பார்த்த மறையூரில் ஜீப் ஓட்டுநர்கள் தான் வேணுகோபாலை காப்பாற்றினர். பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததோடு தாக்குதல் நடத்தியவர்கள் 2 காரில் மூணார் பகுதிக்கு தப்பிக்க முயற்சித்தனர். மூணார் காவலர்களுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இவர்களை பின்தொடர்ந்து 11 பேர் கொண்ட கும்பலை പിടിத்தனர். കൊടൈക്കനാൽ മറയൂർ 2 സ്ഥലങ്ങളിലാണ് നമ്മൾ ടൂർ പ്ലാൻ ചെയ്ത് വന്നത്. ഇവിടെ മറയൂർ കൃത്യമായിട്ട് എത്തിയപ്പോൾ ഞങ്ങൾ ഇന്ന് ഇറങ്ങേണ്ട സമയമാണ്. മറയൂരിൽ നിന്ന് തിരിച്ച് മൂന്നാറിലേക്ക് അതുവഴി അടിമാലിയിലേക്കൊക്കെ പോകേണ്ട സമയത്ത് ഞങ്ങൾ ആഹാരം കഴിച്ചിട്ട് ഇറങ്ങുമ്പോൾ എൻ്റെ കൂടെ പഠിക്കുന്ന ഒരു വിദ്യാർത്ഥിയെ KSRTC സ്റ്റാൻഡിൽ ബാത്റൂമിൽ പോകുന്ന നേരത്ത് ഒരു 2 കാറിൽ വന്ന ഒരു 9 അംഗ സംഘം ഇവനെ പിടിച്ചു നിർത്തി വയറ്റിൽ കത്തി വെച്ചിട്ട് അവിടെ കുറച്ചു നേരം പിടിച്ചിരുത്തി ഫോൺ വാങ്ങിച്ചിട്ട് ബലമായി ഭീഷണിപ്പെടുത്തിയിട്ട് എന്നെ വിളിപ്പിച്ചു. தாக்குதலுக்கு தலைமை கொடுத்தது கொல்லம் கருணாகப்பள்ளியை சேர்ந்த சட்டக்கல்லூரியில் முன்னாள் மாணவரான தேவநாராயணன் என்று தெரியவந்தது. தேவநாராயணன் KSU தொண்டராவார். தாக்குதலில் காயமடைந்த வேணுகோபால் SFI சட்டக்கல்லூரியில் யூனிட் கமிட்டியின் உறுப்பினராக உள்ளார். இப்போது இவர் மறையூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். திருவனந்தபுரத்தில் சட்டக்கல்லூரியில் இருந்துள்ள 45 மாணவர்களும் ஆசிரியர்களும் அடங்கிய குழுவினர் தான் மறையூருக்கு வந்தது. திரும்பி செல்லும் நேரத்தில் தான் மதியம் 3 மணிக்கு சம்பவம் நடந்தது. மறையூர் காவலர்கள் 11 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை தொடங்கியுள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.